पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 8வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8வது சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கத்தை பற்றின விஷயம் போயிட்டுருக்கு. இந்த மார்க்கத்தை பற்றி பேசும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணார், கிருஷ்ண பரமாத்மா 23வது ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞா பண்ணுறார். எத்திர காலேத்து அனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினஹ பிரயாத்தா யாந்தி தம் காலம் பக்ஷ்யாமி பரதர்ஷப. எத்திர காலே அப்படின்னா எந்த காலத்தில் எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாவிருத்தி. அனாவிருத்தி அப்படின்னா திரும்ப வராத நிலை. எந்த மார்க்கத்தில் போனால் திரும்ப வரமாட்டார்களோ இந்த சம்சாரத்துக்கு, அதே மாதிரி ஆவிருத்தியும் செய்வ யோகினக, எந்த மார்க்கத்தில் போனால் யோகிகள் திரும்ப வருவார்களோ இந்த லோகத்துக்கு, இந்த 2 மார்க்கத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் சொல்ல போகின்றேன் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு 24வது ஸ்லோகம் ஆரம்பித்தார். முதல்ல அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்தார். அக்னிர் ஜோதிர் அக கிருஷ்ண அக்னிர் ஜோதிர் சுக்ல ஷண்மாசா உத்தராயணம். அக்னிர் ஜோதிர் அகஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹா அப்படின்னு ஸ்லோகம் இருந்துச்சு. சாதகன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, யோகியா இருக்கிறவன் இறந்த பிறகு அவனோட முக்கிய பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிராணன்களும் ஒன்று சேர்கின்றன. ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பிராணன் இருக்கு. அந்த பிராணன்ல வந்து எல்லா பிராணனும், உடம்புல இருக்க எல்லா பிராணனும் ஒன்று சேர்ந்துருது. ஒன்று சேர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு வந்து காது கேட்காது, கண்ணு பார்க்க முடியாது. இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்பந்தங்களும் என்ன ஆயிடுது அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இந்த பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த மார்க்கத்தை வந்து ஒருத்தன் அதிகமாக பயன்படுத்தினானோ, எந்த மார்க்கத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணன் எல்லாம் ஒன்று கூடின பிறகு ஜோதி அப்படின்னு அந்த இடத்துல அது ஜோதி ஸ்வரூபமாக ஒரு லீட் பண்ணுது. மனசு எந்த விஷயத்தில் போச்சோ அதை பின்தொடர்ந்து இந்த பிராணனும் வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்கின்றது அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. இப்போ நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற மார்க்கம் எது? கண்ணை அதிகமாக பயன்படுத்துனீங்களா, காது அதிகமாக பயன்படுத்துனீங்களா? கண்ணிலிருந்து வெளியில் கிளம்பி போகிறான், காதுலேருந்து வெளியில் கிளம்பி போகிறான் பிருகதாரண்யம் சொல்லுது. இந்த கண்ணிலிருந்து போகிறது, காதுலேருந்து போகிறது, மூக்கிலிருந்து போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணன் பிரியறதுக்கான இடங்களாக சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் உத்தராயண கத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூர்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மரந்தரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் அந்த பிரம்மரந்தரத்து வழியாக கிளம்பி போகிறவன். அப்போ நம்ம அபியாசம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே ஒரு யோகியா ஆகணும். யோகியாகி அபியாசம் வந்து இந்த ஓங்காரம் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓங்காரத்தினால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கும். சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் இருக்கு. இந்த சாந்தோக்கியம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி போகிறான் அப்படின்னு கேட்கும்போது ஓம் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தை விடுறான் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. மந்திரம் சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயம் 8, 6, 5 பக்கத்தில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படி கிளம்புறது அப்படின்றத பற்றி. அப்போ இந்த 8, 6, 5 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அத யத்ரைதத் அஸ்மாத் ஷரீராத் உத்க்ராமதி அத யத்ரைதஸ்மாத் ஷரீராத் உத்க்ராமதி
பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்திலிருந்து இவன் வெளியில கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தைர் ஏவ ரஷ்மிபிர். ரஷ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியனோட கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழியா இவன் வெளிக்கிளம்புகின்றான். ஊர்துவம் ஆக்ரமதே, இந்த சரீரத்திலிருந்து மேல் நோக்கி செல்கின்றான். எப்படி செல்கின்றான் அப்படின்னு கேள்வி வரும்போது தான் மந்திரம் சொல்லுது. ச ஓமிதிவா ஹோத்வா மீயதே. இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம். இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கடைசி தாட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலம் அபியாசம் நம்ம ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சமயத்துல நம்மளோட முன்னாடி மனசு எதை நினைக்கிறதோ பிராணன் அது வழியா செல்லும். அப்ப அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எதை நினைக்குது அப்படின்னா லாஸ்ட் தாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க சொல்லியிருக்கு. ஈஷாவாசியத்துல வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, 17வது மந்திரம் சொல்லுது. ஓம் கிரதும் ஸ்மார கிருதகுஸ்மார கிரதும் ஸ்மார கிருதகுஸ்மார. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மந்திரம் சொல்லுது. ஏ மனமே, ஏ மனமே, கடைசி காலம் வந்தாச்சு உனக்கு. நீ இத்தனை காலம் வந்து பார்த்தீங்கன்னா எதை நினைக்கணும்னு நீ இந்த காலம் ஃபுல்லா நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தியோ. எதுக்காக ஒர்க் அவுட் பண்றோம்? நம்ம இப்பவே பண்ணுங்க நான் வந்து தலையா அடிச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவே ஆரம்பிச்சிருங்க அப்படின்றது. இப்ப ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் தாட்டுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த லாஸ்ட் தாட்டுக்கான சமயம் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனசுக்கு வந்து ஆட்டோ சஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம், ஏ மனசே வேற எதையும் நினைக்காத. ஏ மனசே என்னன்னா ஓம் கிரதும் ஸ்மார 17வது மந்திரம் 17வது மந்திரம் சொல்லுது. கிரதும் ஸ்மர கிருதக்கும் ஸ்மர, நீ நினைத்ததை நீ செய்ததை நினைத்து பார்ப்பாயாக. நம்ம இந்த ஜாகிரதை இந்த மரணத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் பண்ணினோமோ அந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாத்தையும் அந்த சமயத்துல நினைச்சு பார்க்கறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் நம்ம உபாசிச்சோமோ, எந்த ஓங்காரத்தை உபாசிச்சோமோ அந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல நம்ம நினைச்சு பார்க்கறது. அந்த சமயத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உனக்கான சமயம் வந்தாச்சு. என்ன சமயம் அப்படின்னா வாயுர் அனிலம் அமிர்தம் அதயிதம் பஸ்மாந்தம் சரீரம். இந்த சரீரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிச்சிருவாங்க. எரிச்சு இது வந்து சாம்பலா போக போகுது. நீ போக வேண்டிய இடம் பிரம்மலோகம். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுல நல்லா கொண்டு வந்து ஓம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பண்ணதை நினைச்சு இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இதி ஹோத்வா மீயதே, ஹோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் விடுகின்றான். விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை எல்லாம் இருக்கு. மார்க்க யாச்சனான்னு பேர், அதுக்கு பேர். மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடியே ஒரு சமயத்துல என்ன பண்றது போக போகுதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். உபாசகனுக்கு தெரியும். இந்த பிராணன் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணும் சொல்லுது, சாஸ்திரமே சொல்லுது. அனுகிரகம் பண்ணுமா, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரத்துல நீ கிளம்பிடுவ அப்படின்னு இதுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேட்டா அந்த பிராணனோட அனுகிரகம் நீ இப்ப பிரார்த்தனை பண்ணு. அப்ப இந்த பிரார்த்தனை பண்ணும்போது சொல்லுது அக்னே நய சுபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவவயுனானி வித்வான். அற்புதமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிறகுதா இதுல ஈஷாவாசியத்துல 18வது மந்திரம் சொல்லுது அக்னே நய. அக்னே நய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அக்னியே என்னை அழைத்து செல்வாயாக. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபதா, நல்ல மார்க்கத்துல என்னை வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சிராதி மார்க்கத்துல என்னை கொண்டு செல்வாயாக. எதுக்கு அப்படின்னா ராயே. ராயே அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலனை போகம் செய்வதற்காக. நான் நீண்ட காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஓங்கார உபாசனையை நான் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து இந்த ஓங்கார உபாசனையோட பலஸ்வரூபமா இருக்கிற பிரம்மலோகத்துக்கு போகணும். அந்த பிரம்மலோகத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா முக்தியை நான் அடையணும். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா என்னை அழைத்து செல்வாயாக. இங்க இருந்து என்ன பண்ணு, கூட்டிட்டு போ, அழைத்து செல்வாயாக. அஸ்மாத் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். நாங்கள் செய்த எல்லா விஷயங்களையும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அறிந்தவனாயிருக்கின்றாய். ஏ அக்னையே, ஏ சூரியனே, நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்க. நாங்கள் என்னெல்லாம் பாப்பம் பண்ணோம், என்னெல்லாம் புண்ணியம் பண்ணோம்,
இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா யுயோத்திய அஸ்மாத்து ஜுகுரான மேனோ பூயிஷ்டாம், எங்களுடைய குட்டிலமான கெட்ட கர்மங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மார்க்கத்துல தடைகளா இருக்கும். அதனால பகவானே நீ என்ன பண்ண அப்படின்னா அதை எல்லாத்தையும் விலக்கி விடுவாயாக, என்னை பார்த்தீங்கன்னா நல்ல பாதையில கொண்டுட்டு போ அப்படின்னு பகவான்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணி, அதே நேரத்தில் அந்த ஓங்காரத்தை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராணனை பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றான். அப்படி தியாகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் எதை பிரார்த்தனை பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்னி தத்துவத்தை பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றான். எது வரைக்கும் அக்னி அப்படின்னா ஆதித்யன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்னியை பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த ஆதித்யன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்னி இவனை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுல பார்த்தீங்கன்னா வச்சிருவாங்க. அப்ப நான் சொன்ன ஹிருதயத்துல நின்னதுக்கு பிறகு அங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தன்மாத்திரை ரூபங்களா ஒண்ணு கூடிடும். இந்திரியங்கள் எல்லாம் அந்த முக்கிய பிராணனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துடும். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம். அதுக்கு பேரு ஜோதி அப்படின்னு பேர். இந்த கண்கள் காது மூக்கு இந்திரியம் எல்லாம் தன்மாத்திரைகளாகி ஜோதியா பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டை பிடிச்சுக்கிட்டு நம்ம போற மாதிரி இந்த ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெளியில கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா இந்த தேகத்திலிருந்து வெளிக்கிளம்பின மாத்திரத்துல பிரேதாக்னி ஹோத்திரம் நம்ம சிதையில வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி இங்க ஒரு சரீரத்திலிருந்து கிளம்பின ஜோதியானது ஜீவனானது, ஜீவன் ஜோதி அப்படின்னா வேற எதுவும் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அபிமானத்தோட இருக்கு. சூக்ஷ்ம தேகத்தோட அபிமானத்தோட இருக்கு. அந்த சூக்ஷ்ம தேகத்தோட அபிமானத்தோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில கிளம்புது ஜோதி. கிளம்பி பார்த்தீங்கன்னா அந்த அரிச்சின்னு சொல்லக்கூடிய நம்ம எரிக்கிற அக்னியோட நாக்கோட அரிச்சினா அந்த கதிர்கள் தீக்கதிர்களோட அக்னியோட இதோட கலக்குது. கலந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அரிச்சி ஆதி மார்க்கம் அப்படின்னு பேர். இதுல கிளம்புறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்லபக்ஷ அகர் தேவதையில கொண்டு போய் சேர்க்கும் அரிச்சி ஜோதி. ஜோதியில இருந்து பார்த்தீங்கன்னா அக்னி சிதையில இருக்கிறது. அக்னிக்கு அப்புறம் அரிச்சி, அரிச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகர் தேவதை, அகர் தேவதையிலிருந்து சுக்லபக்ஷ தேவதை, சுக்லபக்ஷ தேவதையிலிருந்து ஷண்மாச உத்தராயண தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யுத் லோகம் வரைக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கொண்டு போவாங்க. இந்த வித்யுத் லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற லோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுவோட கண்ட்ரோல்ல இருக்கிற தேவதைகள். இதுக்கப்புறம் மனுக்கு அந்நியமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுக்கு அந்நியமா இருக்கக்கூடியது அமானவ புருஷாகான்னு பேர். அமானவ புருஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுக்கு கட்டுப்படாதவர்கள், அதுக்கு மேல இருக்கிறவங்க. அந்த அமானவ புருஷர்கள் என்ன பண்றாங்க? இவனை பிரம்ம கமயதி, பிரம்மத்தை அடைய செய்கின்றார்கள் அப்படின்னு இந்த மார்க்கம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க்கம் சொல்லப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான இது வருது. இந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ரஷ்மி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பிரம்மலோகத்துக்கு போய் அடையக்கூடியது எதை சுவாமி அடைய போறோம்னு சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விசாரம் இருக்கு. நம்ம பிரம்மலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு ஒருத்தர் இருப்பார். சகுண பிரம்மம் அப்படின்னு பேர். அது பேர் சகுண பிரம்மம். இப்ப நீங்க மோட்சம் அடையிறன்னு சொல்றீங்களே சுவாமி, கிரமமுக்தின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஒரு ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம். பிரம்மலோகத்திலே பர்மனன்ட் இல்லை. அந்த ஹிரண்ய கர்ப்பரோட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்து அவரோடைய ஜீவன் முக்தன் அவர் உபதேசம் பண்ணுவார். அந்த தத்துவ உபதேசத்தை பண்ண பிறகு அங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருந்து அந்த பிரம்மாவோட காலம் இப்ப நம்ம பார்த்தோம்ல சகஸ்ர யுக பரியந்தம் அப்படின்னு கேட்டோம்ல, அப்ப அந்த பிரம்மாவோட ஜீவனம் 100 வயசு முடிகிற காலம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அந்த பிரம்மாவோட காலம் முடியும் போது அவரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைவாங்க, விதேக முக்தி அடைகிறாங்க. திரும்ப இங்க வருவதில்லை. அப்ப நீங்க அங்க போனாலும் கூட இங்க ஒருத்தர் எப்படி பிரம்மத்தை அறிந்து இங்கேயே ஜீவன் முக்தராகிறாரோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு போனாலும் கூட அந்த பிரம்மலோகத்திலையும் நீங்க அங்க உபதேசம் பிரம்மா உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அங்க பாத்தீங்க அப்படின்னா நான் அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் அங்கேயும் உண்டாகும். அப்ப இங்க உண்டாகிறதுக்கும் அங்க உண்டாகிறதுக்கும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் வித்தியாசம் இல்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா முக்தி பலாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. முக்தி பலாதிகரணம் லாஸ்ட் 3வது அத்தியாயத்துல லாஸ்ட் சூத்திரம் அது 3,
4 3 4 52 அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் முக்தியை பேஸ் பண்ணியே நிறைய பேர் காரியம் பண்றாங்க. புரிஞ்சா போதும் வேதாந்தம், அதெல்லாம் இல்லை. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசகன் அடையக்கூடிய பிரம்மம் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா முக்தி பலாதிகரணம்னு ஒரு விஷயம் சொல்லுது. அதுல ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றாரு, உத்கிருஷ்டைவகி வித்யா பவதி. இந்த வித்யான்னு சொல்றது ஓங்கார உபாசனை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் தஸ்யாம் சிராச்சிரோத்பத்தி ரூபோ அதிசயோ பவத் பவன் பவேத். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்ப்பா. அந்த உபாசனை, ஓங்கார உபாசனை வந்து எப்போ ஓங்கார உபாசனை பண்றோம்? நல்ல பக்தி பாவனையோட தானே பண்றோம். அப்ப அந்த ஈஸ்வரனோட லட்சணங்கள்லாம் 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, 7வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. கவிம் புராணம் அனுசாசிதாரம் அப்படின்றதெல்லாம். அப்ப அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி பாவனையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசகன் ஓங்காரத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பண்றான் அப்படின்னா அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, தஸ்மாத் தஸ்யாம் சிர அச்சிர உற்பத்தி ரூபம். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். ஜீவன் முக்தி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே உண்டாகுது. அதே நேரத்தில் இந்த உத்தியான்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தை உபாசனை பண்றவன் என்ன பண்றான், ஒரு ஸ்டேஜ் போறான், அவ்வளவுதான். இங்க இருந்த அடுத்த ஸ்டேஜ் போய் பிரம்மலோகத்துல போய் அவனுக்கு என்ன ஆகுது, முக்தி உண்டாகுது. அங்க போயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் அடையிறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா உபதேசம் பண்ணி நிர்குணத்தை தான் அங்கேயும் அடையிறான். இங்க பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அனுபூதி ஆகல. அதுக்காக என்ன பண்றான், ஒரு ஸ்டேஜ் போய் என்ன பண்றான், அங்க போய் அனுபூதி ஆகிறான். ஸ்தான விசேஷம் நம்ம சொல்லுவோம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். சில இடத்துல கிடைக்காத வஸ்து வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லவே இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்டரில், கர்நாடகா பார்டரில் போனீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து தோட்டம் ஃபுல்லாக பொமோகிரானேட் தான் இருக்குது. சோப்பாக தூங்கும் உங்களுக்கு. ஆப்கானிஸ்தான் போனீங்க அப்படின்னா கிடைக்கும். கிடைக்கிற வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விலை அதிகமாக இருக்குது, அங்கே போனீங்கன்னா விலை சீப்பாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பழம் கொடுங்கம்மா, ஒரு 2-3 பழம் கொடுங்க அப்படின்னு நான் போய் இறங்கினோன்னே, ஒரு ஸ்டேஷனில் போய் இறங்கினோன்னு நான் கேட்டேன். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழத்தை எடுத்து கொடுக்குது. அம்மா இது என்ன இவ்வளோ கொடுக்குறீங்க, இவ்வளோக்கு என்கிட்ட இவ்வளோ பணம்லாம் இல்லை, என்கிட்ட எனக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற அந்த அம்மா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போங்க சாமி, 20 ரூபா தான் இந்த இது. 20 ரூபாய்க்கு 4 பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வேலை தெரியுங்களா, 200 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். அப்போ நல்ல ரெட்டிஷாக இருக்கிறது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தான விசேஷம். ஒரு இடத்துல ரொம்ப ரேராக இருக்கிறது இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இதே மாதிரி பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளால அடைய முடியாத அந்த பிரம்மஞானம், சுத்த பிரம்மஞானம் இங்க இருந்து ஒரு ஸ்டேஜ் போனோன்னு அந்த இடத்துல என்னாவது ரொம்ப ஈஸியா கிடைக்குது. என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்தை சொல்றாரு முக்தி பலாதிகரணத்துல. என்னன்னா கேட்டீங்கன்னா, சிர அச்சிர உற்பத்தி ரூபோ அதிசயோ பவன் பவேத். அந்த அவன் அடையிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே அடையிறான், இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி அடையிறான். சிரம் அச்சிரம் இவ்வளவுதான் வித்தியாசம். அச்சிரம்னா உடனே அடையிறது, சிரம்னா கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த டிலே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அடையிறது மட்டும்தான் கிரமமுக்தியிலையும் இந்த ஜீவன் முக்தியிலையும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. நதும் முக்தௌ கஷ்டித் அதிசய சம்பவோ அஸ்தி. முக்தியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லை. நம்ம கிரம முக்தினா அவன் வேற எதையோ அடையிறான் பலருக்கு. முக்தின்றதுக்கு அர்த்தமே பிரம்மத்தை அடைதல் தான் முக்தி. நீங்க இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அகம் பிரம்மாஸ்மின்னு அனுபூதி ஆச்சுன்னா இங்கேயும் பிரம்மத்தை தான் அடைவீங்க. பிரம்மலோகத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சுத்த பிரம்மத்தை தான் நீங்க அடைவீங்க. ஆனா அங்க என்னது எக்ஸ்ட்ரா, அங்க ஒரு உபதேசம், இங்க கிடைச்ச உபதேசம் பத்தல, நமக்கு அந்த கரணம் அவ்வளவு சுத்தம் இல்லை, அங்க போய் நமக்கு கிடைக்கிறது ஆயிடுச்சா. அப்ப அதனால மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தி தாழ்ந்தது இல்லை. இதை வந்து எப்பவுமே புரிஞ்சுங்க. ஏன்னா பக்த மகான்கள் எல்லாம் என்னோட குருபாய்கள்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. நாயன்மார்களை பற்றிலாம் பேசும்போது கொஞ்சம் அறகுறை படிப்பா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார் அவங்கெல்லாம் பக்திப்பா அவங்கெல்லாம் அப்படின்னு. முக்கியமாக நான் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். நாயன்மார்களோட கால் தூசிக்கு கூட நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு கூட அருகதை இல்லை பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ தியாகம், அவ்வளோ பக்தி. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த கூட தியாகம் பண்ண முடியல, கோபம் வந்துடுது. பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஜீவனத்தையே கொடுத்தவங்க அவங்க ஃபுல்லா. அப்போ அவங்களாம் கீழையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழைலாம் இல்லைப்பா. அந்த பக்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயுச்சிய பதவி அடைவாங்க,
அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. ரொம்ப ரேர், அது ரொம்ப கஷ்டம். அதனால எவ்வித காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா யாராவது கிரமமுக்தி அப்படின்னு உபாசகர்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த கிரமமுக்தி ஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, நிஷேதம் பண்ணாதீங்க. சாஸ்திரத்துல அது பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் முக்கியமானது அடுத்த இது எடுத்துக்கணும். ரஷ்மி அதிகரணம் அப்படின்னு முக்கியமான அதிகரணம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் அனுப்பியிருக்கேன். ரஷ்மி அதிகரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அனுப்பியிருக்கேன். யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்க முடியும்னா எடுத்து இது பண்ணிங்க. அந்த ரஷ்மி அதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்மி அதிகரணம் ரஷ்மி அனுசாரி அப்படின்னு சூத்திரம் 4.2.18 பிரம்மசூத்திரத்துல 4.2.18 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ஆகோஸ்வித் அந்யேவ இது சம்சயோ சதி அவிசேஷ சிரவணாத் விசேஷேனைவ தாவத் ரஷ்மி அனுசாரி இது பிரதிஜ்ஞாயதே தத்கிம் அதிசயேன ஏவ அகனி ராத்திரௌவா மிரியமானஸ்ய ரஷ்மி அனுசாரித்வம். இப்ப கேள்வி, முக்கியமான கேள்வி வருது. இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி, ஜோதி, அக்னி, ரஷ்மி அப்படின்ற வழியில போறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல கேள்வி வருது, அப்ப உபாசகன் ராத்திரியில இறந்து போனா என்ன ஆகும்? உபாசகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலத்துல இறந்து போனா என்ன ஆகும்? உபாசகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணபக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனா என்ன ஆகும்? இது மாதிரி எல்லாம் கேள்வி வந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஷ்மி அதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 சூத்திரங்கள் இருக்கு. 2 சூத்திரம் தான் இருக்கு. 2 சூத்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அங்க சொல்ற, நிஷி நேத்தி சேத் ந சம்பவதஹ சம்பந்தஸ்ய யாவத் தேக அபிமானத்வ யாவத் தேகபாவித்வாத் தர்ஷயதீச்ச. என்ன மந்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷி நேத்தி சேத். ஒருத்தன் உபாசகன் இறந்து போறது இனிமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் நீங்க. ஏன்னா நம்ம வந்து தப்பா இந்த லோக்கத்துல இருக்கு, ஐயோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரில இறந்து போயிட்டாரு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் தட்சிணாயன கதிக்கு தான் போவாரு, இவர் பகல்ல இறந்து போயிட்டாரு நல்ல கதி கிடைக்கும் அவருக்கு, அவர் அமாவாசையில இறந்து போனார் ஐயோ பாவம், அவர் வந்து பாத்தீங்க அப்ப பௌர்ணமியில இறந்து போயிருக்காரு ஆஹா புண்ணிய ஆத்மா. இது மாதிரி நான் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில அவ்வளோ டெட் பாடி போயிட்டு இருக்கா, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும். இதை பத்தி மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க சாஸ்திரத்தோட பிரமாணம் இல்லாம. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேள்வி வருது, இந்த இவரும் வந்து பீஷ்மரும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தார். பீஷ்மரும் காத்துக்கிட்டு இருந்தார். உத்தராயண காலம் எப்போ வருமோ அது வரைக்கும் அம்பு படுக்கையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து கேள்வி வருது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவுபடுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 4.2.19. அந்த மந்திரத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நிஷி நேத்தி சேத். அவன் ராத்திரியில ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மலோகத்துக்கு போக மாட்டானா சுவாமி? அவன் கிருஷ்ணபக்ஷத்துல இறந்து போனானா போக மாட்டானா சுவாமி? அவன் உத்தராயண காலத்துல போனானா அவன் வந்து தட்சிணாயன காலத்துல போக மாட்டானா சாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படிலாம் இல்லப்பா. இங்க முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடியில போறதுலதான் இங்க தாத்பரியம். முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நாடிகள்ல போறான் அப்படின்னு தாத்பரியம். அந்த நாடிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பகல்ல இருக்கிற நாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட அரிச்சி இருக்குல்ல, இந்த நாடி வழியா சூரியனோட அரிச்சியை பிடிச்சி போறான். அரிச்சியை பிடிச்சி போறான் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சூரியனுக்கும் இந்த நாடிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 100% எப்பவுமே நித்திய சம்பந்தம் இருக்கு. எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா யாவத் க்ஷிப்யத்தே அமனக தாவத் ஆதித்யம் கச்சதி. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யனை கொண்டு சேர்க்குது. கச்சதி ஏதத்வை கலு லோகத்வாரம். இந்த ஆதித்யன் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துவாரமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. சரி, இந்த துவாரத்து வழியா போறோம்னு நம்ம சொல்றோமே, இந்த நாடி வழியா போறதுதான் பிரதானம். நீங்க பகல்ல இறந்து போங்க, இல்ல வந்து ராத்திரியில இறந்து போங்க, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்லபக்ஷமா இருக்கட்டும், கிருஷ்ணபக்ஷமா இருக்கட்டும், உத்தராயணமா இருக்கட்டும், தட்சிணாயனமா, இதெல்லாம் சம்பந்தமே இல்லை.
மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக அந்த பிரம்மசூத்திரத்துல இருக்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாவத்து தேக பாவித்வா தரிசயதீச்ச. என்னன்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் இந்த தேகம் இருக்குமோ அது வரைக்கும் சூரியனோட கதிர்களோட இந்த தேகத்தோட நாடிகள் சம்பந்தத்தை அடைந்திருக்கும். இப்பவும் எப்பவும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மபல தாத்தா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கர்மபல தாத்தா நம்ம கர்ம பலனை கொடுக்கறது எது மூலமா கொடுக்குறாருன்னா, இந்த நாடிகள்ன்ற பைப்லைன் வழியா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் கிடைக்கின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னா தேகம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடிகளோட சம்பந்தம் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கிய உபனிஷத்துல மந்திரம் சொல்லுது 8:5:2 சொல்லுது, தத்யதா மகாபத ஆதத உபௌ கிராமௌ கச்சதி. எப்படி ஒரு பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கும் இன்னொரு வில்லேஜுக்கும் நடுவில் ஒரு பாதை வந்து ஒரு மார்க்கமானது போகுமோ, கச்சதி இமம் ச அமும் ச ஏவம் ஏவ ஏதா ஆதித்யஸ்ய ரஷ்மயா. இதே மாதிரி தான் ஒரு மார்க்கம் ஒரு வில்லேஜுக்கும் இன்னொரு வில்லேஜுக்கும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கோ, ஒரு ரோடு இருக்கோ, இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த நாடிகள், சூரியன்ல இருக்கக்கூடிய ரஷ்மிகள், நம்ம தேகத்துல சொன்ன நாடி, அந்த சூரியன்ல இருந்து ரஷ்மிகளானது வந்து பாத்தீங்கன்னா உபௌலோகௌ கச்சதி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்த்து வைக்குது. இந்த லோக்கத்திலிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதை இருக்கு, மகாபிரஸ்தானம்னு பேர். பெரிய பாதை இருக்கு. அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா இமம்ச அமும்ச அமுஷ்மாத் ஆதித்யாத் பிரதாயந்தே ஆசு நாடிசு சிப்தா. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து போகக்கூடிய நாடிகள் சூரிய மண்டலம் வரைக்கும் போகுது, அங்கிருந்து வரக்கூடிய ரஷ்மிகள் இந்த நாடி துவாரம் வரைக்கும் வருது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நம்மளுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடிகள் வெளிக்கிளம்பி போற மாதிரி ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணுங்க. உங்களோட ஹிருதய இந்த மேல் நோக்கி போற நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட கனெக்ட் ஆகுது. அப்ப சூரிய கதிர்கள் எப்ப சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, சூரிய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத் படிச்சீங்கன்னா தெரியும், சூரியன் எல்லா காலத்திலயும் இருக்கான். என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி ஆகுறதுன்றது ஆப்போசிட் சைட்ல போகும்போது நமக்கு இங்க ராத்திரி ஆகுது, இங்க வந்து பகலா இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஆயிடுது. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியோட நாடிகளோடையும் கனெக்ட் ஆகிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஜீவராசியோட நாடியோடையும் எல்லா காலத்திலையும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்ன சொல்லணும் தீர்மானிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உபாசகரா, எந்த நாடியில அவர் வெளியில கிளம்புறார், அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயனாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு, அதுக்கு அடுத்த அதிகரணமே 4வது அத்தியாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 4:2:20 சூத்திரம் தட்சிணாயனாதிகரணம் அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இது வந்து பாத்தீங்கன்னா அதஸ்ச அயனே அப்பி தட்சிணே, தட்சிண மார்க்கத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலத்திலையும் கூட இந்த உத்தராயண மார்க்கத்தோட தேவதைகள் இருக்கும். இப்ப என்ன பண்ண நாடிகள் வழியா போறான் அப்படின்னா அக்னி, ஜோதி, ரஷ்மி இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் என்ன சுவாமி எடுக்கணும் அப்படின்னா பெரிய விசாரம் போகுது. இதை எல்லாத்தையும் நம்ம என்ன எடுக்கணும், தேவதைகள் அப்படின்னு எடுக்கணும். ஜோதியில இருந்து அக்னி தேவத்தை, அக்னியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்மி தேவத்தை, ரஷ்மியில இருந்து அகர் தேவத்தை பகல் பொழுது தேவத்தை, பகல் பொழுது தேவத்தையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுக்லபக்ஷ தேவத்தை, அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், தேவதா தேவதா தேவதான் தான் எடுக்கணும். இந்த சூரியன் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சம்பத்சர தேவதை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால அபிமானி தேவதைகள். அதாவது எத்திர காலம் அப்படின்றதும் தம் காலம் அப்படின்ற வார்த்தையும் பாஷிக்காரர் பயன்படுத்தியிருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது நம்ம பீஷ்மரை பத்தின கேள்வி வரும்போது, இந்த பீஷ்மரை பத்தின கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டா கொஞ்சம் படிக்கிறேன். பிரம்மசூத்திரத்துல இருக்கிறது, தட்சிணாயனத்தில் இறந்த உபாசகனுக்கு பலன் உண்டா இல்லையா என்று சந்தேகம். தட்சிணாயன அதிகரணம் அதுல சொல்லுது, தட்சிணாயன காலத்துல இறந்த ஒரு உபாசகன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து தட்சிணாயனத்துல மகான்கள்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க, நிறைய மகான்கள்.
அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் ரொம்ப பிரசித்தமான மாசமா சொல்லப்பட்டிருக்கு. டிசம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் நவம்பர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்களே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலமாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உபாசகர்கள் நிறைய போயிருக்காங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசகனுக்கு பலன் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது, சந்தேகம். அர்ச்சிராதி மார்க்கத்தில் உத்தராயணம் சொல்லப்பட்டிருப்பதாலும், எங்க மார்க்கம் உத்தராயணம் வந்து எங்க சொல்லப்பட்டிருக்கு? அர்ச்சிராதி மார்க்கத்துல தான் உத்தராயணம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தராயணத்தை சிறந்ததாக ஸ்மிருதிகள் கூறுகின்றன. உத்தராயண மார்க்கம் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு எல்லா ஸ்மிருதிகளும் கூறுகின்றன. பீஷ்மர் உத்தராயணத்தை இருந்ததாலும், அப்ப பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா அம்பு படுக்கையில வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்ததுனாலும், தட்சிணாயனத்தில் இறந்த உபாசகனுக்கு உத்தம லோகம் கிடைக்காது என்று பூர்வபக்ஷம். அப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயணத்துல போக வேண்டியவன் தட்சிணாயனத்துல போனான் அப்படின்னா, அவன் இறந்து போனா அவனுக்கு அந்த லோகம் கிடைக்காது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். என்ன எக்ஸாம்பிள் அவன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஷ்மர் காத்துக்கிட்டு இருந்தார். அப்ப நம்மெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணா கூட நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கிட்டு இருக்கணும் உத்தராயணத்துக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த காசி மோட்சம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண மார்க்கம், இதை பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், உத்தராயண பதம் ஆதிவாகிக்க தேவதையை குறிக்கிறது, காலத்தை அல்ல. பிதா கொடுத்த வரத்திற்காக பீஷ்மர் உத்தராயணத்தை எதிர்பார்த்தார். முக்கியமா வந்து பாத்தீங்க அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஷ்மருக்கு ஒரு வரதானம் கொடுக்கிறார். இச்சா மிருத்யு, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல வேணாலும் நீ இச்சைப்பட்டபடி இந்த பிராணனை விடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த ஒரு வரம் இருக்கு. அதனாலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா வரத்திற்காக பீஷ்மர் உத்தராயணத்தை எதிர்பார்த்தார். உத்தராயணம் சிறந்தது என்பது அஜ்ஞானிகளுக்கு தான். நல்ல தெளிவார். யாராவது சொல்லுவாங்க உத்தராயணம் தான் பெஸ்ட் அப்படின்னு யாராவது காலத்தை சொன்னாங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? உங்களுக்கு உத்தராயணம்லாம் பெஸ்ட் இல்லைங்க, நீங்க எதையாவது சாதனை உபாசனை பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்ப இனிமே ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஜபத்துல உட்காந்து பிராணாயாமம் பண்ணா 2 பிராணாயாமம் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாயிடுது. கண்ணு மூடி உட்கார்ந்தா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங்கே ஆகாது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு இப்போ ஸ்வெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வெயில் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசும் சஞ்சலமா இருக்கும், மனசு ஒரே காரியமா போயிட்டு இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் நாங்க சொல்லுவோம், உபாசகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலம் ரொம்ப உகந்தது. தேவர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜபம் இருக்கோ, என்ன தபம் இருக்கோ, தியானம் இருக்கோ, அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இந்த உத்தராயண காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பித்தத்தை அதிகப்படுத்துவார். மெதுவா பாடி ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாகும். காரியம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் மொழிய இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்தது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, யாராவது வந்து பாத்தீங்கன்னா உத்தராயணம் தான் பெஸ்ட்னு எவனாவது சொல்றான் அப்படின்னா அவன் அஜ்ஞானி. அஜ்ஞானிகளுக்கு தான் உத்தராயணம் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ஆகையினால் தட்சிணாயனத்தில் இறந்த உபாசகனும், தட்சிணாயன காலத்துல எந்த உபாசகன் இறந்து போனாலும் அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உத்தம லோகத்தையே அடைவான். உபாசனம் கட்டாயம் பலனை கொடுக்கும் என்பது சித்தாந்தம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க எந்த காலத்துல இறந்து போறீங்கன்றது முக்கியம் இல்லை. அப்ப மனசுல இருந்து என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க. ஐயோ நான் சுக்லபக்ஷத்துல போகணும், நான் உத்தராயணத்துல போகணும், நான் பகல்ல இறந்து போகணும், அது மாதிரி இதோ இல்ல மற்றவங்களை பார்த்தோம் அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எதையுமே பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப எதிர்பார்த்து இருந்தாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தராயணத்தில் மரணம் சிலாகியம் என்று பிரசித்தமா இருப்பதாலும், பீஷ்மர் அதை எதிர்பார்த்ததாக காண்பதாலும், சுக்லபக்ஷத்திலிருந்து எந்த மாசங்களில் வடக்கே போகிறாரோ அந்த மாசங்களை என்று வேத வாக்கியத்தாலும் உத்தராயணம் எதிர்பார்க்க வேண்டியது என்று உத்தராயணத்தை காத்துக்கிட்டு இருக்கணும் நம்ம எல்லாம் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அது இல்லவே இல்லை. யோகிகள் எந்த காலத்தில் செல்கின்றவர்களால் திரும்பி வராததையும் திரும்பி வருவதையும் அடைவார்களோ அந்த காலத்தை சொல்கிறேன் ஹே அர்ஜுனா. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க ஸ்லோகத்தை வந்து பிரம்மசூத்திரத்துல கோட் பண்றேன். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, திரும்பி வரக்கூடிய லோகம், திரும்ப வராத மார்க்கம்,
திரும்ப வரக்கூடிய மார்க்கம், இந்த ரெண்டுத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் அங்க ஸ்பெஷலா சொல்லியிருக்கிறதுனாலையும், ராத்திரியிலயோ தட்சிணாயனத்திலேயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி போனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன ஆகிறான், அர்ச்சிராதி மார்க்கம் வழியாதான் போவான். அப்ப கேள்வி வருது, எதுக்காக சுவாமி அவர் பீஷ்மர் வந்து காத்துக்கிட்டு இருந்தார்? ஒண்ணு வந்து இச்சாமிருத்தி. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது சாய்ஸ் கொடுத்தான்னு வச்சுங்களேன், நீங்க எந்த காலத்துல போறதுக்குன்னு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னா நான் சொல்லுவேன், ராத்திரியில போறதை காட்டிலும் டேல போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். சுக்லபக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா போனா நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணபக்ஷத்தை அதிகம் பிரிஸ்கிரைப் எங்கேயும் பண்றது இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியை எங்கேயும் பிரிஸ்கிரைப் பண்றது இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உத்தராயண மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு உத்தராயண காலத்து மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால இப்ப நானே கேட்டேன் அப்படின்னா, என்ன யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண மார்க்கத்துல போறோம்தான். ஆனா உத்தராயணத்துல போனாதான் கிரமமுக்தின்றது இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உத்தராயணத்துல போலாமே, சுக்லபக்ஷத்துலதான் போனாதான் அப்படின்னு இல்லை. ஆனா சுக்லபக்ஷத்துல போனா நல்லா இருக்குமே, ராத்திரியில தான் பகல்ல தான் போகணும் அப்படின்னு இல்லை, ஆனா பகல்ல போலாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்றோம். அதே மாதிரி பீஷ்மரும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த இச்சையினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், செலக்ட் பண்ணார் ஒழிய இது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லவே இல்லை, உத்தராயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ண. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலத்திலையும் அந்த ரஷ்மிகள் உங்களுடைய தேகத்தோட கனெக்ட் ஆகிருக்கு, நாடிகள். அப்ப நீங்க போறது வந்து பாத்தீங்கன்னா நாடிகள் மூலமா ரஷ்மியை பிடிச்சுதான் போறீங்க. ரஷ்மிகள் எப்பவுமே இந்த உலகத்தை வியாபிச்சிருக்கு, ஆதித்யனோட ரஷ்மிகள். அது ராத்திரியா இருந்தாலும் வியாபிச்சுதான் இருக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசகன் அந்த நாடியில தான் கவனம் கொடுக்கணும், எந்த பக்கம் போறது அப்படின்னு. மற்றபடி வேற எந்த விஷயமும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரி, இப்ப கேள்வி வருது, துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வீடியோஸ் எல்லாம் இருக்கும், போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்ற என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஷ்மர் அம்பு படுக்கையில காத்துக்கிட்டு இருந்தார், சீக்கிரம் போய் சேர வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கும் போது, பிரம்மசூத்திரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க வேண்டாம், அவரோட இச்சைன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்துல எதுல வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து புராணத்தை பார்த்து அதுல இருந்து சொல்லும் போது அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாப்ப திரவியத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த துரியோதனனோட பாப்ப திரவியத்தை சாப்பிட்டு இது பண்ணியிருக்கார். அவரோட ரத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பு படுக்கையில படுத்து மொத்தமும் ரத்தங்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலத்துல கிளம்பினார் அப்படின்னு. அந்த ரத்தம் எல்லாம் வெளியேறதுக்காக அம்பு படுக்கையில படுத்தார் அப்படின்னு. யோக சூத்திரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதைகள் சொல்லும் போது சொல்லுவாங்க, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எதுக்காக அவ்வளவு காலம் படுத்திருந்தார் அம்பு படுக்கையில அப்படின்னு வரும்போது, யோகத்துல சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் சின்ன வயசுல கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திவ்ய சக்ஷு கொடுக்குறாரு. கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, நான் எதுக்காக அம்பு படுக்கையில படுத்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன பாப்பம் பண்ண, எனக்கு தெரிஞ்சு நான் பாப்பம் பண்ணவே இல்லையே, நான் எதுக்காக அம்பு படுக்கையில படுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போது பகவான் சொல்றாரு, உனக்கு திவ்ய சக்ஷு கொடுக்குறேன், நீ உன்னோட பிறவிகள்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பாரு அப்படிங்கிற. 100 பிறவி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் பாப்பியே இல்லை, பாப்ப கர்மத்தை பண்ணவே இல்லையா. 101வது ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசா குழந்தைய பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தும்பியை பிடிச்சு என்ன பண்ணிருக்காரு, முள்ள குத்தி விளையாண்டுருக்காரு. நாங்கெல்லாம் பண்ற விளையாட்டு சின்ன வயசுல எல்லாம் பண்ணிருப்போம், இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. கிராமங்கள்ல வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். அப்ப அந்த சின்ன வயசுல பண்ணதோட துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்க வேண்டி இருந்துச்சு. துக்கத்தோட பாப்பத்தோட பலன் துக்கம், அதுக்காக படுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புராணத்தை சொல்லுது. எது வேணா எடுத்துங்க. அவர் இச்சைக்காக தன்னோட இச்சைக்காக காத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்லுது. அதே யோக சூத்திரங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை 101 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணார் அதுக்காக சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி இருக்கவங்க சொல்றது என்னது, ரத்தம் எல்லாம் பாப்ப திரவியத்துல வந்தது, ரத்தம் எல்லாம் வலிஞ்சு போறதுக்காக இருந்தது அப்படின்னு. இது வேணா சொல்லிக்கங்க. இதுக்கும் உத்தராயண காலத்துக்கும் உத்தராயண இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒண்ணு. இதே மாதிரி காசி மரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காசி மரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்தியை கொடுக்கக்கூடியது நம்ம சொல்றோம். காசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும் இப்பவே கிளியர் பண்ணிங்க. காஷின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஷ்யத்தை பிரகாஷ்யத்தை இது காஷி. காஷின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிமுக்தி கஷேத்திரம் அப்படின்னு உபனிஷதங்கள்ல ரொம்ப பிரசித்தமான இடம் இந்த புருவ மத்தி.
இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர சுரூபமா ருத்ரன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கார். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வர எல்லா உபாசகர்களும் இந்த சுஷும்னா நாடி வழியா இங்க இருந்து கிளம்புறாங்க மேல் நோக்கி. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பகவான் என்ன பண்றாருன்னா, ருத்ர பகவான் வந்து ஓங்காரத்தை உபதேசம் பண்ணி, தாரகம்னு பேரு, தாரக மந்திரமா இருக்கிற ஓங்காரத்தை உபதேசம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல் நோக்கி அவங்கள அனுப்புகின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகம சாஸ்திரங்கள் எல்லாமே இது சொல்லுது. அப்ப காஷின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலலாம் இல்லை. இப்ப திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ணாமலையார நினைச்சா முக்தி அப்படின்னு. அண்ணாமலையாரோட பேர் என்ன பேருன்னா அருண அச்சலம்னு பேர். அருணாச்சலம். அருண அச்சலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லும் போதே சொல்லுது. அருணன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன இது அப்படின்னா, ஒண்ணு வந்து சூரியனுக்கு பேர் அருண அப்படின்னு பேர், சூரிய ஜோதி பிரகாசம். இங்க ஜோதி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். அந்த ஜோதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண அச்சல, இந்த மலையே அருணாச்சலம் தானே. அந்த அச்சல தத்துவமான அந்த ஈஸ்வரனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு, நான் இப்ப சொன்ன ஓம் அப்படின்னு சொல்லி இந்த பிராணனை விடுறது. அந்த பகவானை நினைச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொல்லி இந்த பிராணனை விடுறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம். அப்ப நினைக்கிறதுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நினைச்சா வந்து கடைசி தாட்டை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நினைத்தால் முக்தி. நம்ம என்ன சொல்லுவோம், நினைத்தால் முக்தின்னு சொல்றோம். நினைச்சா முக்தி இல்ல, கடைசி தாட்டுல பகவான ஓம்னு நினைச்சு விட்டா முக்தி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிறந்தால் முக்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருவாரூரை சொல்றோம். திருவாரூர் என்ன க்ஷேத்திரம் தெரியுங்களா உங்களுக்கு? திருவாரூரோட க்ஷேத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுத்தி சக்கரம்னு பேரு அதுக்கு. ஆகம சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தம்பலம் சிதம்பரம், ஹிருதயஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம். அதே வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரம் சிதம்பரத்தை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது திருவாரூர். பிரசித்தமாகாம வந்து வச்சிருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யாரு பொறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மங்கள்ல நல்லா பக்தி பண்ணி, நல்ல ஈஸ்வர பக்தி பண்ணி, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மத்தினால அவன் இந்த உலகத்துக்கு திரும்ப வந்திருக்கான் அப்படின்னா, வரும்போதே விசுத்தி சக்கரம் ஓப்பன் ஆகி தான் வருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ரெட் கார்பெட் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, பிரம்மலோகத்துல இருந்து 2 கேட்டகரி வருவாங்க. சாலோக்கியத்தையும் சாரூப்பியத்தையும் அடைந்தவர்கள் இந்த பிரம்மலோகத்துக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் இங்க வராங்க. அப்படி வரக்கூடியவர்கள் ரொம்ப ராயலா வருவாங்களாம். என்ன ராயல் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுத்தி சக்கரத்துல பிறக்கும் போதே விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரணமான விவேகம். பூரண விவேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்டக்குழியில இருக்கிற விசுத்தி சக்கரம். ஹிருதயஸ்தானம் பக்தி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, பெரிய பெரிய மீராபாய் மாதிரி பெரியவங்க நாயன்மார்கள் மாதிரி வரவங்க எல்லாம் ஹிருதயஸ்தானம் ஓப்பன் ஆகி வரவங்க. இதே நேரத்துல விசுத்தி இதுக்கு வந்தாங்க அப்படின்னா சுகமுனிவர் மாதிரி இருக்கிறவங்க விசுத்தி சக்கரம் ஓப்பன் ஆகி வரவங்க. வாமதேவர், சுகமுனிவர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே பூரண விவேகம், இதுவே அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிறந்தால் முக்தினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? விசுத்தி சக்கரம்னு சொல்லக்கூடிய திருவாரூர்ல பிறந்தா முக்தி, இப்படிதான் அர்த்தம் எடுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நாம ஜபத்தினால சில பேர் முக்தி சொல்றாங்க, சில பேர் காஷி கஷேத்திரத்தை முக்தி சொல்றாங்க அப்படின்னு முக்தி கோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமபிரான் வந்து இதுக்கான பதில்லாம் சொல்லியிருக்காரு. அதனால பிரிச்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடியில போறான் அப்படின்றத வச்சுதான் முக்தியானது நிர்ணயம் பண்ணப்படுது. எந்த காலம் அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. எந்த நாடி அப்படின்னா சுஷும்னா நாடியில பிராணன் போகும், இதுதான் முக்கியம். மூர்தன் யாதாய பிராணம் ஆவேசிய சம்யக் புருவோர் மத்தியே சொல்லியிருக்க. நல்ல புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை எடுத்து, புருவ மத்தியில என்ன இருக்கும், இடா பிங்களாக்கு நடுவுல இருக்கிற புருவ மத்தின்றது சுஷும்னா நாடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு எவன் உயிரை விடுறானோ அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோடைய. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இங்க அர்த்தம் எடுக்கவே வேண்டாம். அதை நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ஓம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சர்வத்வாராணி சம்யம்ய 12வது மந்திரம் இருக்கு, நம்ம 12வது ஸ்லோகம். இதுலயே என்ன சொல்லியிருக்க, சர்வத்வாராணி சம்யம்ய, எல்லா ஹோல்ஸையும் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். நான் அதுக்காக தான் சொல்றேன், 55 வயசுக்கு மேல ஒரு வேலை இல்லை அப்படின்னா, வெறும் சுவாத்தியம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேலை 2 வேலையா கம்மி பண்ணிட்டே வாங்க. 60 வயசுக்கு மேல 2 வேலை சாப்பிடவே சாப்பிடாது.
60 வயசுக்கு மேல இருக்கவங்க என்ன பண்ணணும், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஃபுட் எடுத்து வேற விவகாரத்துல எல்லாம் அதிகம் போய் போகாதீங்க. போகாம இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா மலமூத்திர ஸ்தானம் பிரேக் பண்ணணும் முதல்ல. நாளைக்கு படிச்சு காட்ட போறோம் உங்களுக்கு ஒவ்வொன்றா. இது உத்தராயண கதியை படிச்சதுக்கு அப்புறம் தட்சிணாயனம், தட்சிணாயனத்துக்கு அப்புறம் அதோகதி. அதோகதிக்கு போயிடக்கூடாது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டையும் இதை கண்ட்ரோல் பண்றது முதல்ல. அப்ப கீழே போகக்கூடாது. அதே மாதிரி கீழான விஷயங்களை சிந்தனை பண்ணவே கூடாது. இந்த கீழ் நோக்கின பிராணன் நமக்கு வரவே கூடாது. அதோகதி பிராணன் நமக்கு போகவே கூடாது. ஊர்துவகதி பிராணன் நம்ம ஆக்கணும். ஊர்துவகதி ஆக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஜபிக்கிறது. ஊர்துவகதிக்காக தான். ஓங்காரத்தோட நேச்சரே என்ன அப்படின்னா அது மேல் நோக்கியே போகும். மேல் நோக்கி உங்க பிராணனை மேல கொண்டுட்டு போறது. அப்ப ஓங்காரத்தையே சொல்லிட்டு இருங்க. ஓங்காரத்தை எல்லா சமயத்திலையும் ஓங்காரத்தை தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானையோ இல்ல விஷ்ணுவையோ சதா காலமும் ஓங்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது. சதா காலமும் எப்பெல்லாம் வேலை இல்லையோ அப்பெல்லாம் இது போயிட்டே இருக்கணும் ஆட்டோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வத்வாராணி சம்யம்ய, தேவையில்லாம கண்ணு காது மூக்கு வாய்க்கெல்லாம் வேலை கொடுக்காம எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம அன்வான்டா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு மனோகிருதி நிருத்தியச்ச, மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்த பிரம்ம வித்யாலய, நான் 8வது சாப்டர்ல வந்து சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது, இந்த ஹிருதய கமலம் தான் பிரம்மபுரம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா விசுவலைஸ் பண்ணி பாக்குறது. திரும்ப 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 சிவனையோ, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹிருதயஸ்தானத்துல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை கூட நம்ம சொல்ல மாட்டோம். சிவனை தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பலம் சித்தம்பலத்தை தான் நம்ம சொல்றோம். அங்கதான் நடராஜர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்தானம் பிரம்மபுரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா உள்ள நினைக்கிறோம். விஷ்ணுவை நினைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹிருதி நிருத்தியச்ச, இந்த ஹிருதயத்திலேயே இந்த மனசை வந்து சதா காலமும் வச்சுக்கிட்டே இருக்கிறது. மூர்தனி ஆதாய ஆத்மனக, மூர்தன் யாதாய ஆத்மன பிராணம். இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஏத்தி ஏத்தி அபியாசம் பண்றது. மேல் நோக்கி மேல் நோக்கி ஓம், மேல் நோக்கியே ஓம், நல்லா கீழே இருந்து இன்ஹேல் பண்ணி இன்ஹேல் பண்ணி இன்ஹேல் பண்ணி இந்த நாடியை வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு பேர். இந்த ஹிருதயத்திலிருந்து போற நாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சுஷும்னா நாடி. அப்ப நல்ல எண்ணங்கள் ஈஸ்வர சிந்தனையோட இருந்துகிட்டு இந்த பிராணனை ஏத்தி 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும், நமக்கு ஹேபிட்டா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனக ஸ்திதோ யோக தாரணம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், யோக தாரணை செய்ய வேண்டும். இந்த புருவ மத்தியில பகவானை ஆரம்பிக்கிறது ஹிருதயம். ஆரம்பிச்சு மெதுவா 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 இந்த புருவ மத்தியில வச்சு 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 அபியாசம் பண்றது. அப்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரண காலத்துல என்ன ஆகும், இந்த அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா நினைவுக்கு வரும். மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம், பகவானோட அனுகிரகம் இருக்கும். ஈஸியா நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணனை இங்க இந்த இடத்துல வச்சு ஓம்னு சொல்லி என்ன பண்ணலாம், இங்க இருந்து கிளம்புறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடி துவாரமா போறதுதான் பிரதானம். அப்ப மனசுல இருந்து காலத்தை எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லலாம். இப்ப நான் கேட்கறாங்க, சாமி எதுல போறீங்க சாமி, பஸ்ல போறீங்களா இல்ல வந்து கார்ல போறீங்களா இல்ல ஸ்கூட்டர்ல போறீங்களா அப்படின்னா நமக்கு சாய்ஸ் இருக்குல்ல. ஒருத்தருக்கு ஒரு யங்ஸ்டரா இருக்கான என்ன பண்ணுவான், ஒரு நல்ல ஒரு புல்லட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா போலாம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், புல்லட்டை செலக்ட் பண்ணுவான். கொஞ்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புல்லட்லாம் வேணாம்ப்பா, அது ரொம்ப ரஃப்பா இருக்கும், அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கார்ல போலாம் அப்படின்னு. இப்ப இதே மாதிரி தான் நம்ம பீஷ்மரும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டா அவரோட சாய்ஸ் இருந்திருக்கு. இச்சா மிருத்யு உடனேயும் போயிருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளும் ஆயிருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா கர்ம பலனை போகிக்கிறதுக்காகத்தான் நம்ம புத்தி வேலை செய்யும். அப்ப கர்ம பலன் என்னவா இருந்திருக்கு, பீஷ்மரோட கர்ம பலன் அந்த பாப்பம் பண்ணார்ல, அந்த தும்பிய வந்து முள்ளு குத்தினார்ல, அதுக்காகத்தான் அவர் அந்த அம்பு படுக்கையில படுக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் புத்தி என்ன பண்ணிருக்கு, உத்தராயணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு புத்தி பிக்ஸ் ஆயிடுச்சு. நான் சொல்லுவேன், பவானி சடாய் அப்படின்னு ஒரு பீக் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி கேதார்நாத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கங்கோத்திரியில இருந்து ஒரு இதுக்கு போற வழியில கேதார்நாத்துக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ரொம்ப பீக் அப்படின்னா கேதார்நாத்தெல்லாம் காட்டிலும் ரொம்ப பீக். அது அநேகமா வந்து பாத்தீங்கன்னா 13,000 அடிக்கு மேல இருக்கும். ஆமா.
அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக், ஒரு 13,000 அடி 14,000 அடி இருக்கும். அந்த இடத்துல வந்து நாங்க சாதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த ஏரியால ஏறி இறங்குவோம். நான் வந்து 2 வாட்டி அந்த பக்கம் போயிருக்கேன். ஒரு வாட்டி போகும்போது வேகமா போயிட்டு, ஒரு வாட்டி போகும்போது இருந்து தங்கி போறேன். அங்க பார்த்தா ஒரு 2 ஃபேமிலி இருந்துச்சு. நான் போகும்போது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. நான் அவன்கிட்ட கேட்கிறேன், அவன் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொட்டி கொடுத்தாங்க நைட்டு. நாங்க தங்கணும், நல்ல சில்னஸ். அவன்கிட்ட கேட்கிறேன், ஏன்பா இங்க இருந்துகிட்டு எதுக்குப்பா கஷ்டப்படுறேன், எதுக்காக இங்க இருந்துட்டு கஷ்டப்படணும்? இங்க இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் கீழே இறங்கினேன் அப்படின்னா ஊர் நல்லா இருக்கு, அந்த ஊர்ல நல்லா வாசம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா அந்த குடும்பத்துல இருக்க சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இங்கதான் கொடுத்துருக்கா, நாங்க இங்கதான் இருப்போம், அனாதி காலத்துல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம், எங்க ஃபேமிலி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஜீவனமே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன மைண்ட் செட்டப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வரக்கூடாது, நான் அங்கேயே தான் இருப்பேன். அப்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல, எங்கெங்கயோ ரிமோட்டான ஏரியாலெல்லாம் இருக்காங்க, ஒரு வண்டி வாகனம் இருக்காது, ஆனா அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிக்ஸ் ஆயிருக்கா. இப்ப என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய கர்மம் அந்த துக்கங்களை போகம் பண்றதுக்காக அவனுக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்விக்ஷன் இருக்கு, நான் இங்க இருந்து போக கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆவாங்க? ஆக மாட்டாங்க. ஏன்னா எங்களோட தேசம் இது அப்படின்னு அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோணும். இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தோணி இருக்கு? பீஷ்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோணி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உத்தராயண காலத்துலதான் போவேன். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கர்ம பலனை போகம் செய்யறதுக்குத்தான் உங்களுடைய புத்தி போகும். விநாசகாலே விபரீத புத்தி நம்ம சொல்லுவோம்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ம பலனை போகம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதே தான் பண்ணுவோம். நம்ம நேற்று வந்து ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொன்னார், என்னோட சிஷ்யர், நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போறேன் சாமி, அலகாபாத் போறேன். ஏங்க கிரௌட பாத்தீங்களா, 200 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாமா இருக்கு, கிரௌட பாத்தீங்களா, ஏன் இப்ப போய் மாட்டுறீங்க, ஒழுங்கா ரமணாசிரமத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இருந்து ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, எதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் புக் பண்ண சாமி. அப்ப எப்படி போறீங்க? அவர் சொல்றாரு, நெல்லூர் டிக்கெட் பஸ்ல நெல்லூர் போயிடுவோம் சாமி, நெல்லூர்ல இருந்து சின்ன 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 டார்கெட்டா வச்சு நான் அலகாபாத் போயிடுவோம் சாமி. ஐயோ அந்த ரூட்ல நான் போயிருக்கேன், அந்த ரூட் ரொம்ப மோசமான ரூட், அது பஸ் பிடிச்சி போறது, லாரியை பிடிச்சி போறதெல்லாம். அவர் நல்லா பணம் வச்சிருக்காரு, நல்ல ராயலா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ண முடியும், ஃபிளைட்ல டிக்கெட் புக் பண்ணி ஃபிளைட்ல போக முடியும். இப்ப என்ன கேள்வி வந்தேன், ஏங்க உங்களுக்கு என்னங்க நல்ல வசதியா இருக்கீங்க, நல்ல ராயலா புக் பண்ணிட்டு போக வேண்டியது என்ன அப்படின்னா, இல்ல சாமி இந்த ரூட்ல தான் சாமி. நான் தலையை பிச்சுக்கிட்டேன். ஐயோ ஜி, நீங்க ஆந்திராவை கிராஸ் பண்றது ரொம்ப கொடுமையானது, இப்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு, இந்த பக்கம் போகாதீங்க, கூட்டம் வந்து அவ்வளவு இருக்கு, சாப்பிட்றதுக்கு கிடைக்கல அப்படின்னு வீடியோஸ் எல்லாம் வருது. ஒரு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி நான் ஏன் போனேன்னு இருக்கு சாமின்னு ஒருத்தர் புலம்புறாரு. கார்ல போயிட்டு வந்தாங்க, ஒரு கார்ல போனவங்க நல்லா போயிட்டு வந்துட்டாங்க, இன்னொருத்தர் போனவர் வந்து பாத்தீங்கன்னா போகவே முடியாம மாட்டிக்கிட்டு புலம்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குச்சு. இல்ல சாமி நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு. இப்ப நான் தான் மனசுல நினைச்சிட்டேன், இவர் கர்மம் பண்ணி இவர் போகம் பண்ணணும்னு இருக்கு. அப்ப போகம் பண்ணணும்னு இருக்குன்னும் போது நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த ரூட்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இங்கதான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிடுங்களேன் சாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டப் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலனை போகம் செய்யறதுக்கு. அப்ப கிளியரா எடுத்துங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா பீஷ்மரோட கர்ம பலன் பாப்ப கர்மத்தை போகம் பண்றதுக்காகத்தான் அம்பு படுக்கையில அவரோட புத்தி இருக்கணும், நான் உத்தராயண காலம் வரைக்கும் படுத்திருப்பேன்னு சொல்லிச்ச ஒழிய வேற எல்லா ரீசனும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மெயின் ரீசன் இதுக்காக தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த துக்கத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், பாப்ப கர்மா இருக்கும், வேற எந்த ரீசனும் இல்லவே. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது, தூம மார்க்கத்தை பத்தி நம்ம இனிமே பேச போறோம். இது உத்தராயணத்தை வந்து பாத்தீங்கன்னா பேசணும் அப்படின்னா பிரம்மசூத்திரம் படிக்க வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவ்வளோ விசாரம் இருக்கு.
அந்த விசாரம் 1-2 சூத்திரங்கள்ல ஒரு சூத்திரம் 2 சூத்திரம் கூட டெக்னிக்கலான சூத்திரங்களா இருக்கு, ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை விஸ்தாரமா இந்த இடத்துல சொல்றதுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமயமும் இருக்காது. இன்னொன்று அதுக்கான ப்ரிப்பரேஷனும் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா நமக்கு இப்போ நம்ம பிருகதாரண்யம் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் சாந்தோக்கியம் படிக்கணும். படிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மசூத்திரத்தை படித்தோம் அப்படின்னா நமக்கு இதாக இருக்கும். இது வரைக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரம் தூம மார்க்கத்தை பத்தி மந்திரம் இருக்கு. வந்துருங்க 25வது ஸ்லோகம். தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணः ஷண்மாசா தக்ஷிணாயனம். தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணः ஷண்மாசா தக்ஷிணாயனம். தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததே. தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணः ஷண்மாசா தக்ஷிணாயனம். தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததே. இந்த மார்க்கத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன மார்க்கம் அப்படின்னு பேரு. இந்த 25வது ஸ்லோகம். இது யார் போறா அப்படின்னா உபாசகர்கள் இந்த மார்க்கத்தில் போவதில்லை. உபாசகர்கள் போறதே இல்லை. உபாசகர்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோதோ மந்திரம் வந்து பக்கத்திலேயே எடுத்தீங்க. சாந்தோக்கியத்துல வந்து 8, 6, 5ன்னு பக்கத்துல போட்டுங்க. 8, 6, 5. 8, 6, 5ல மந்திரம் வந்து கடைசி லைன் சொல்லுது, ஏதத்வை கலு லோகத்வாரம் விதுஷாம். இந்த அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உபாசகர்களுக்கு மட்டும்தான். நல்ல முக்கியமா அந்த நாடியில ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற உபாசகர்கள், பிராண உபாசகர்கள், ஓங்கார உபாசகர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கமானது சொல்லப்பட்டிருக்கு. பிரபதனம் ஏதத்வை கலு லோகத்வாரம் விதுஷாம் பிரபதனம் நிரோதோ அவிதுஷாம். ரொம்ப முக்கியமானது. இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்ஞானிகள் கருமிகள் செல்வதில்லை. அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கம் தெரியவே தெரியாது. மரண காலத்துல கண்ணுக்கு முன்னாடி வரவே வராது. ஏஷ நிரோதனம். இது வந்து பாத்தீங்கன்னா நிரோதக, ஏஷ நிரோதக. இந்த மார்க்கம் 100% கண்ணுக்கே தெரியாதான். இது மாதிரி ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்னு மரண காலத்துல வரவே வராது. அதனால்தான் உங்களை எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப சொல்றது. பிரதீக அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அதுலயும் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதீகத்துல ரொம்ப நாள் இருக்காதீங்க. பிரதீகத்துல அப்படின்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஓரளவுக்கு மேல அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் பண்றீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடணும், உபாசனைக்கு வந்துடணும். பிரதீகத்தினால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போக முடியாது. அப்படியே போனீங்கன்னாலும் கூட சாலோக்கியத்துக்கு தான் போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதீகத்தை விட்டுட்டு பக்திக்கு வந்துருங்க. பக்தின்றதே வந்து யோகயுக்தேன பக்தியா, யோகத்தோடு கூடிய பக்தி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்யத்தை கொடுக்கும், திரும்ப வராத நிலையை கொடுக்கும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களா இருந்தாங்களோ, நாயன்மார்களா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், பக்த மகான்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஹிருதயத்துல பண்ணின பக்தியினாலதான் போயிட்டு இருக்காங்களுடைய, வெளியில பண்ணக்கூடிய அந்த கருமத்தினால இல்லை. அப்ப கருமங்கள்லாம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமனா பித்ருலோக தெளிவா சொல்லுது. கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம்தான் அடையப்படும். வித்யா தேவலோக, உபாசனையினால மட்டும்தான் சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோகங்களை அடைய முடியும். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கிரக இந்த ஏதாவது பிரதீக உபாசனைகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக ஜன தபா இது மாதிரி லோகத்துக்கு தான் போக முடியும். இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட பண்ணியிருந்தாதான் என்ன பண்ண முடியும், சாயுஜ்யத்தை வரைக்கும் அடைய முடியும். ரொம்ப முக்கியமானது அனன்ய பக்தி பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளியரா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தட்சிணாயன மார்க்கம் என்ன நிந்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்சிணாயன மார்க்கத்துல வந்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வரணும். உத்தராயணம் அப்புனராவிருத்தின்னு சொல்லக்கூடிய திரும்ப வராத நிலை, கிரமமுக்தி. அதே நேரத்துல கருமையா இருந்து செத்து போனோம் அப்படின்னா திரும்பவும் வரணும் சுவாமி. நான் உங்களுக்கு மனுஸ்மிருதி எல்லாம் படிச்சு காட்ட போறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரியல, நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான நிலையில இருக்கோம் நமக்கு தெரியல. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன்ல, ஒரு காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் போயிட்டு இருந்தான், கீழே விழுந்துட்டான், ஒரு பள்ளத்தாக்கு.
பள்ளத்தாக்குல விழுந்தோன்னு ராத்திரி ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு கண்ணு தெரியல. ஒரு பள்ளத்துல விழுந்தோன்னு மட்டும் தெரிஞ்சது. விழுவும் போதே வந்து பாத்தீங்கன்னா எதையா பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு ஒரு குச்சி வந்து பாத்தீங்கன்னா வேர் ஏதோ தொங்கிட்டு இருந்துச்சு, பிடிச்சிட்டான். அந்த வேர்ல தொங்கிக்கிட்டே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ராத்திரி ஃபுல்லா இருக்கான். அப்ப ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது மெதுவா 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 லைட்டா ஏதோ முகத்துல வந்து டொப்பு டொப்பு டொப்புன்னு ஒரு டிராப்பா ஏதாச்சு பார்த்தா தேன் வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேன் வலிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆஹா சூப்பர்ல அப்படின்னு தொங்கிக்கிட்டு இருக்கான். அதுல அந்த நேரத்துல வந்து அந்த தேனை வந்து சுவைக்க ஆரம்பிச்சான். நல்ல தேனா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு. அந்த சமயத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லைட்டா ஒரு மின்னல் வந்துச்சு. ஒரு மின்னல் வந்த மாத்திரத்துல அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபுல் பிக்சரை காட்டிடுச்சு. அந்த மின்னல்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் தொங்கிட்டு இருக்கானே ஒரு மரக்கொடி கிரீப்பர்ல. அந்த கிரீப்பரை வந்து பாத்தீங்கன்னா மரக்கொடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலி கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, இவனை கொத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு இவனை கொத்திடலாம் அப்படின்னு. பாம்பு நல்ல விஷமுள்ள பாம்பு. இதுக்கப்புறம் கீழே பார்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புலி வந்து இவனை மாதிரியே ஏற்கனவே அங்க விழுந்து பசியோட ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு கீழே இருக்கு. இவன் எப்படா கீழே உழுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே புலி இருக்கு. இந்த கொடியை வந்து பாத்தீங்கன்னா எலி கட் பண்ணிக்கிட்டு இருக்கு, கடிச்சுக்கிட்டு இருக்கு. பாம்பு வந்து ரெடியா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், டிராப்பா மேல இருந்து விளையிற தனிய தேனை வந்து பாத்தீங்கன்னா சுவைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமையில தான் இருக்கும். பிக்சர் தெரியல நமக்கு. இந்த பிக்சர் தெரியாததுனால நம்ம சொல்றோம்ல இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்றோமா. நல்ல அஜ்ஞானத்துல வந்து நமக்கு எங்க போவோம் எங்க இருந்து வந்தோம்னு தெரியாம நம்ம சௌக்கியமா செட்டில் ஆயிட்டு வந்து சௌக்கியமா இருக்கணும் கர்மத்தையே பண்ணிட்டு இருக்கணும். பக்திக்கு வந்துருங்க. பக்திக்கு வந்தாதான் சேஃப் ஜோன் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடிய பக்திக்கு வந்துருங்க. கர்மத்துல நிக்காதுங்க. கர்மத்துல நின்னா என்ன சுவாமி ஆகும்? அப்ப நான் இறந்து போனவன் என்னவா அப்படின்னு கேட்டா கடைசி தாட்டு. நீங்க எந்த கர்மத்தை நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கும் போது என்ன ஆகும் தாட்டு, ஐயோ அந்த வேலையை விட்டுருக்கனே, இந்த வேலையை விட்டுருக்கனே, நாளைக்கு என்ன பண்றது, இன்னைக்கு என்ன பண்றது, என் பையன் பார்த்துப்பானா, என் பேரன் பார்த்துப்பானா, இவங்களெல்லாம் இந்த வேலைக்காக வச்சிருக்கனே, இந்த ஹோமம் பண்ண வச்சிருக்கனே, ஐயோ போச்சுன்னு இந்த கர்மத்திலேயே தான் மனசு இருக்கும் ஒழிய ஈஸ்வரனை சிந்தனை விட்டுரும். அப்ப ஈஸ்வர சிந்தனை போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், உத்தராயண கதிக்கு அவன் போக மாட்டான். உத்தராயண கதிக்கு போகாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயத்திலிருந்து கிளம்புற பிராணன் அவனை எரிப்பாங்கல்ல. எரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாம் தன்மாத்திரைகளை ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவான்னா கருமிகள் போகக்கூடிய மார்க்கத்துல கிளம்பும். இடா பிங்களா சுஷும்னா நாடி இல்ல. சுஷும்னா நாடி கண்ணுக்கே தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா பண்ணியிருக்கான். அப்ப புண்ணிய கர்மா பண்ணதுனால இடா நாடி பிங்களா நாடி இந்த ரெண்டு நாடிகள் மூலமா இந்த சூரிய நாடி சந்திர நாடின்னு ரெண்டு இருக்கு, தர்மம் அதர்மம். அந்த சூரிய நாடி வழியா தர்மிகள் போவாங்க, அதர்மிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர நாடி வழியா கிளம்புவாங்க. இந்த ரெண்டு நாடிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே நல்ல கத்தி இருக்கு. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், இது வழியா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வெளிக்கிளம்பும். அந்த கிளம்புனது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா உங்களோட டெட் பாடியை எரிப்பாங்க. எரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஜீவன் அந்த புகையோட ஒன்று சேரும். அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தோட வந்து பாத்தீங்கன்னா புகைன்றது வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தை குறிக்கிறது. அந்த புகையோடு கருமியா இருக்கிறவனோட ஜீவனம் அதோட ஒண்ணு கலக்கும். தூம முதல்ல தூமத்தோடு சேரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூம அபிமானி தேவதை. அதுக்கப்புறம் அந்த தேவத்தை என்ன பண்ணுவோங்களை கைமாத்தும், இன்னொருத்தட்டு கொண்டு போய் கொடுக்கும். யாரு? ராத்திரி அபிமான தேவதை. ரெண்டாவது ராத்திரி அபிமான தேவதை என்ன பண்ணும், ததா கிருஷ்ணகா, கிருஷ்ணபக்ஷ தேவதையிட்ட கொண்டு போய் கொடுக்கும். எல்லாமே இருட்டாவே வருது பாருங்க. கிருஷ்ணபக்ஷ தேவதையிட்ட கொண்டு போய் கொடுக்கும். அந்த கிருஷ்ணபக்ஷ தேவதை ஷண்மாசா தட்சிணாயனம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன தேவதையிட்ட கொண்டு போய் கொடுக்கும். தத்திர சாந்திரமசம் ஜோதிகி, அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனால பிரகாசிக்கக்கூடிய அந்த சொர்க்கலோக்கமானது இருக்கு. இதுல சொர்க்கம் அப்படின்னோன்னு நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம்னு எடுக்காதீங்க. சொர்க்கத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷ லோக்கங்கள்னு நிறைய இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு பித்ருலோகம்னு பேரு. பூர் புவஸ்வ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூர்லோக்கல்ல இருக்கோம். இந்த பூர்லோக்கத்துல இருந்து சுவ, அந்த புவ சுவ இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு.
இந்த புவர் லோகம்ன்றது அந்தரிக்ஷ லோகம்னு பேரு, சுவர் லோகம்ன்றது சொர்க்கம்னு பேரு. இந்த 2 லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன கதியில போறவன் அடைகின்றான். நம்ம பண்ணோம்ல, என்னைக்காவது அன்னதானம் பண்ணியிருப்போம், என்னைக்காவது ஒரு ஹோமம் பண்ணியிருப்போம், என்னைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். ஆனா நல்லவனா இருப்போம். நம்ம எல்லாம் நல்லவன் தானே, எல்லாம் நல்லவங்க தான். ஆனா வந்து இங்க வந்து நல்லவனுக்கெல்லாம் பேச்சு இல்லை சாமி, நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு தான் பேச்சு. நல்ல கர்மாக்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா உத்வேகத்தோட மனுஸ்மிருதி சொல்றார், சதா புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருங்க. எவ்வளவு முடியுமோ, உபாசனை கூட தேவையில்லை, புண்ணிய கர்மத்தை நல்லா பண்ணிட்டு இருங்க. நேற்று ஒரு வைதிகர்களோட ஒரு கர்மா பார்த்த, என்ன ஸ்ரத்தன்னு நினைக்கிறீங்க? அப்பா, வைதிகர்கள்ட்ட இருக்கிற ஸ்ரத்த இருக்கு பாருங்க. ஒரு 15-20 பேர் சேர்ந்து ஒரு ஹோமம் பண்றாங்க. வேதத்துல சொன்னது நானும் பார்த்தேன். என்ன எவ்வளவு சின்சியர், இவ்வளவு சின்சியர். அப்ப அவங்களுக்கு எங்க போவாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமத்துல நல்ல ஃபயர் ரிச்சுவலை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்ல ஏறி என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மீதி இருக்கிறது இஷ்டத்தை விட்டுட்டு, அக்னி கர்மாவை விட்டுட்டு பூர்த்தம் தத்தம் தானம்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி காசுக்கு ஏத்த தோசை. அதுதான் என்ன கர்மம் பண்ணிருக்கோமோ அந்த கர்மத்தை, புண்ணிய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த சொர்க்க லோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பித்ரு லோகங்களை அடைகிறார்கள். சொர்க்கம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே புவ சுவ, இந்த 2த்துக்கும் காமன் நேம் பித்ரு லோகம்னு பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் அப்ராடு போறேன்னா என்ன கண்ட்ரின்னு இருக்குல்ல, ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு விதமா இருக்கு. யூரோப் போறேன், யூரோப்லயே பல விதம் இருக்கு. நிறைய பேர் சஃபரிங் ஆகிற இடமும் இருக்கு, சில பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிற இடமும் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பித்ருலோகம் சொன்னாலும் கூட நம்ம பண்ண கருமத்துக்கு ஏத்த மாதிரி பலன்களை அடையறதுக்கு அந்த பித்ருலோகங்களை அடைகிறார்கள். தத்ர சாந்திரமசம் ஜோதி. அந்த லோகங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சந்திரனால் பிரகாசிக்க கூடியவை, சந்திரனாலோட ஜோதியினால பிரகாசிக்க கூடியவைகள். அந்த இடத்தை அடைஞ்ச யோகி, யோகினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல யோகினா கருமின்னு எடுக்கணும். அந்த யோகியானவன் பிராப்பிய நிவர்த்ததே, நிவர்த்தத்தினா அந்த லோகத்தை அடைந்து திரும்பவும் ரிட்டர்ன் வருகின்றான். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு திரும்ப வருகின்றான். ஷீனே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்து போனோன டக்குனு கீழே இறக்கி விட்டுருவாங்க, மூடிடுவாங்க, ஷட்டரை மூடிடுவாங்க, போன வெளியில. அப்படி நம்ம நீட்டா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பெவிலியன், இந்த லோகத்துக்கு திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும். அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா புனராவிருத்தி அப்படின்னு பேர். இதுக்கு பேரு புனராவிருத்தி அப்படின்னு பேரு, திரும்ப வருதல். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்து தூமோ ராத்திரி. தூம அப்படின்னாலும் ராத்திரின்னு எடுத்தாலும் எதை எடுக்கணும்? தூம அபிமானினி தேவத்தை எடுக்கணும். தூம அபிமானி தேவதை, புகைய நான் அப்படின்னு அபிமானிக்கிற தேவதை. ராத்திரி அபிமானினி ச, ராத்திரியை நான் என்று அபிமானிக்கிற தேவதை. அபிமானிச்ச தேவதா, ஆச்சரிய தெளிவா போட்டார். தேவதைன்னு எடுக்கணும், ஜடத்தை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ததா கிருஷ்ணக, அது போலவே கிருஷ்ணக அப்படின்னா என்ன எடுக்கணும்? கிருஷ்ணபக்ஷ தேவதா, தேவத்தை தான் எடுக்கணும். நம்மளை கேரி பண்ணிட்டு போகுது. எப்படி அப்படின்னா நம்ம மூர்ச்சிதம் ஆயிடுவோமா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவோம். நம்ம இறந்து போறோம்ல, அந்த இறந்து போகும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுவோம். அப்போ இந்த ஃப்ரீஸ் ஆன இந்த ஜீவனை என்ன பண்ணுவோம்? கை மாத்திக்கிட்டே போவாங்க. கை மாற்றும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிவாகிக்க சரீரம் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு லோகத்துக்கு போகும்போதும் அந்தந்த லோகத்துக்கு தேவையான பாடி நமக்கு கிடைக்கும். ஆதி வாகிக்க சரீரம், டிராவலிங் பாடி. அந்த டிராவலிங் பாடி நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறிக்கிட்டே இருக்கிற இந்த ஜீவனை என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு லோகத்துக்கும் கொண்டு போய் கடைசியில் நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கொரியர் பாய்ஸ் எல்லாமே. யார் இவங்க எல்லாம்? கொரியர் பாய்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணபக்ஷ தேவதா. அதே மாதிரி சன்மாசா தட்சிணாயனம் இதீச்ச பூர்வவத்து தேவதாயவ. அதே மாதிரி 6 மாசம்ன்ற தட்சிணாயன தேவதை இருக்கு. தேவதை தான் எடுக்கணும், ஒழிய மாசத்தை எடுக்கக்கூடாது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சன்மாசா தட்சிணாயனம் இதீச்ச பூர்வவத்து தேவதாயவ. பூர்வவத்து முன்னாடி மாதிரியே புக தேவதை, அப்புறம் ராத்திரி தேவதை, அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷ தேவதை, அதே மாதிரி தட்சிணாயன தேவதை. இது என்ன பண்ணுன்னு கேட்டா தத்திர சாந்தனமசி பவம் சாந்தனமசம் ஜோதி. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது கொண்டு போய் தட்சிணாயன தேவதை கொண்டு போய் சொர்க்கத்துல வந்து அவங்கள லேண்ட் பண்ண வைக்கும். பித்ருலோகம்னு பொதுவா போட்டுங்க, சொர்க்கம்னு போடாதீங்க. பித்ருலோகத்துல ஏன் சொர்க்கம் போட வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா தைத்திரியம் படிச்சுங்க உங்களுக்கு தெரியும்.
உத்கிருஷ்டமானது எது அப்படின்னா ஃபயர் ரிச்சுவல், யாகங்கள். நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா சோம யாகம் இது மாதிரி வாஜ்பேயி யாகம்லாம் பண்றீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல ராயலா போய் வாசம் பண்ண முடியும், கிரீன் கார்டு ஹோல்டரா போய் சேர முடியும். இல்ல அப்படின்னா இந்த டங்கி அப்படின்னு அமெரிக்காவுக்கு இப்ப போனவங்க எல்லாம் திரும்ப அனுப்புறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து ராங் ரூட்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க. தேவதைகள் ஆகணும் அப்படின்னா ஃபயர் ரிச்சுவல் முக்கியமா பண்ணணும். இல்ல அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க லோக்கங்கள் தான் நிறைய கருமிகள் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் பண்றவங்க. அவங்க அடையிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரமசம் ஜோதிக்குன்னு என்ன அர்த்தம்? சந்திரனுடைய பிரகாசம் இருக்கக்கூடிய சொர்க்க முதலிய பித்ருலோக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகி பலம் என்னது? இஷ்டாதிகாரி யோகி. யாரு சொர்க்கத்துக்கு யார் போறா? இஷ்டாதிகாரி. அப்படின்னா இஷ்ட பூர்த்த தத்த தான 4 கர்மங்கள் இருக்கு. இந்த இஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் அடையிறான? இஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் அக்னி கர்மாவுக்கு பேர் இஷ்டின்னு பேர். அக்னி கர்மாவுக்கு பேரு, யாகத்துக்கு பேர் இஷ்டின்னு பேர். அந்த இஷ்ட கர்மாவை ஃபயர் ரிச்சுவலை எவன் பண்ணினானோ அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகி தான் சொர்க்கத்தை அடைகின்றான். டாப் லெவல் பால்கனி. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் புண்ணிய கர்மா, பூர்த்தம் தத்தம் தானம். இந்த பூர்த்த கர்மாவையோ தத்தம், நம்ம சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கர்மா பண்றோம்ல, அதெல்லாம் பூர்த்த கர்மா. அதுக்கப்புறம் தத்தம் தானம், போற வர வழியில எல்லாம் தானம் கொடுக்கறமே, இதெல்லாம் தத்த தானத்துல வந்துடும். இந்த கர்மாக்களை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற லோக்கங்களை தான் அடைகின்றார்கள். அதை பிராப்தி பண்ணி அந்த கர்மி வந்து பாத்தீங்கன்னா யோகினா கர்மின்னு சொல்லிட்டார். அந்த கர்மியானவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பிராப்பிய புக்துவா, அந்த லோக்கத்துக்கு போய் நல்லா டான்ஸ் பாட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு இங்க இருக்கக்கூடிய போகங்களை காட்டிலும் நல்லா ஆட்டம் பாட்டம் லாஸ் வேகாஸோட நல்லா இருக்கும். தாய்லாந்து காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஸ்திரீகள் இருப்பாங்க. நிறைய இங்கிருந்து தாய்லாந்து போறதுன்னா எதுக்குன்னா எனக்கு இவ்வளவு நாள் தெரியவே தெரியாது. விபச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா. ஓஹோ, அதுக்கு தான் அங்கே செசல்ஸ்லாம் போனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா விபச்சாரம். லாஸ் வேகாஸ் எதுக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சூதாட்டம். நம்ம வந்து ஃபாரின் போகிற அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இதே மாதிரி சாமி ஒரு மாதிரி இருக்குல்ல சொல்கிறதுக்கு, இதே தான் சொர்க்கத்துலேயும். அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் மியூசிக் ஒரே பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கோம். ஃபுல் டே பார்ட்டி. அப்போ அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னது? சாப்பிட்றது. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கான விஷயம் தானே. சாப்பிட்றது, நல்ல விதவிதமாக சாப்பிடலாம், விதவிதமாக மியூசிக் கேட்கலாம், விதவிதமாக பெண்களோட போகம் பண்ணலாம். இதுதான் இந்த லோகத்தெல்லாம் அனுபவிச்சு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் புக்துவா தத்து க்ஷயாத்து நிவர்த்ததே. அந்த கர்மங்களோட பலனா இருக்கிற அந்த கர்மங்கள் க்ஷயமானோனே க்ஷீனே, க்ஷீணமான போது க்ஷீனே புண்ணிய, புண்ணியம் க்ஷீணமாச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்றான்? க்ஷீனே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. திரும்ப இந்த செத்து போற லோக்கமா இருக்கிற இந்த பூலோகத்துக்கு திரும்ப வருகின்றான். பேக் டு பெவிலியன் வருகின்றான். இதுக்கு பேர் தான் புனராவிருத்தி அப்படின்னு பேர். கிடைச்சா? இதோட இது இருக்கட்டும். நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम नारायण नारायण नारायण. नमस्कारं जी, नमस्कारम्.